ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை குட்டி கார்னர் ஆஃப் த இன்டர்நெட். இன்றைக்கி ஒரு நார்மல் ஈவினிங் வ்ளாக் தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூன் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எழுந்து வந்தேன். ஸோ விளக்கேற்றுற டைம் ஆயிருந்தது. அதனால சாமிக்கும் விளக்கேற்றி நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கிச்சனுக்கு போயிட்டேன். இந்த ரைஸ் கண்டெய்னரில் ரைஸ் ஃபில் பண்ணாமல் ஒரு 2-3 டேஸ் அப்படியே வச்சுருந்தேன், வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி தட் டே ஹாஸ் கம். நான் அன்றைக்கி வாஷ் பண்ணி கொஞ்சம் சன்னில் வச்சு ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ரைஸையும் அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 2 to 2.5 years முன்னாடி அமேசானில் வாங்கினேன். 1200 to 300 சம்திங் அரவுண்ட் தட். 10 kgs இதில் பிடிக்கும். ரொம்ப நல்ல ப்ராடக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து 10 kgs மட்டும் இல்லாமல் 15 kgs அண்ட் 25 kgsம் இருக்குது. ஸோ உங்கள் யாருக்காவது யூஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கொஞ்ச நாளில் இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். ஆக்சுவலி இந்த வீடு வந்து நான் ரொம்ப பிடிச்சி லவ் பண்ணி வந்தேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போ என்னென்னா, ஆக்சுவலி என்னோடய பையன் ப்ரீ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் இங்கே பக்கத்தில். இப்போ நாங்கள் வந்து ப்ரீகேஜி மட்டும் ப்ரீ ஸ்கூல் போதும், எல்கேஜிலேருந்து ரெகுலர் ஸ்கூல்லே மாற்றிடலான்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ அந்த ஸ்கூல் இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குதா, கொஞ்சம் கிட்ட போனால் பெட்டராக இருக்கும்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டோம். ப்ராபப்ளி மே எண்டில் நாங்கள் ஷிஃப்ட் ஆகுறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வெளியில் போயிட்டு வந்ததுனால எனக்கு ஏதாச்சும் சிம்பிளாக தான் அன்றைக்கி சமைக்கணும்னு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் எக் கிரேவி இருந்ததுனால சப்பாத்தி பண்ணலாமா நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அப்போ என் ஹஸ்பண்ட் ஒரு வியர்ட் காம்போ சொன்னாங்க. அது கேட்கும் போதே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் நாங்கள் பண்ணி சாப்பிட்டோன்னு இட் வாஸ் ரியலி சூப்பர். உப்மா வித் எக் கறி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் நாட் ஒன்லி எக் கறி, இதோட மட்டன் கிரேவி அண்ட் சிக்கன் கிரேவி கூட ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணுற எல்லா கிரேவிஸும் இதுக்கு சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்மா ஹேட்டர்ஸ் கூட லவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை திஸ் அவுட். ஸோ அண்ட் தென் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு மாடியில் போயிட்டு ஒரு குட்டி வாக் பண்ணிவிட்டு எங்களோட டேயை என்டப் பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.